ஹாய். இன்னைக்கு நான் சொல்ல வர விஷயத்த ஷார்ட்டாக சொல்கிறேன். நம்ம ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் அல்லது ஏதாச்சும் ஒரு விசேஷமான நாட்களில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் இருக்கிற ஆர்ஃபனேஜுக்கு போய் எல்லாத்துக்கும் வந்து ஏதாச்சும் ஒரு முதியோர் இல்லமும் ஒரு ஆர்ஃபனேஜில் போயிட்டு ஏதாச்சும் ஒரு பிஸ்கட்டு இல்லை சாதம் போடலாம். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணோம்னா புண்ணியம் கிடைக்கும், மனசு திருப்தி கிடைக்கும். ஈவன் நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு பெக்கர் வரும்போது சின்னதாக ஒரு ₹5 ₹10 கொடுக்கும்போது கிடைக்கக்கூடிய ஒரு மனசளவில் இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷம். அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு கொஞ்சோண்டு சாதம் அந்த முடியாதவங்களுக்கு நம்ம கொண்டு போய் கொடுக்கும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சந்தோஷம். ஸோ இது எல்லாமே தாண்டி உண்மையிலேயே உங்களுக்காக கிடைக்கக்கூடிய ஒரு புண்ணியம், ஒரு சந்தோஷம் அப்படின்னா உங்களை வளர்த்த உங்கள் அப்பா அம்மாவையும், ஓகே, நீங்கள் மேரேஜ் பண்ணி வந்திருக்கக்கூடிய உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் மாமனார் மாமியாரையும் நல்லபடியாக பார்த்துக்கிட்டிங்கனாவே நம்ம எங்கேயும் போய் தான தர்மம் பண்ணி கிடைக்கணும்னு கிடையாது. புண்ணியம் தானாக நம்மளுக்கு கிடைக்கும். இந்த உலகத்தில் யாராலையும் இது நடக்கவே நடக்காது. மிகப்பெரிய மிராக்கிள் அப்படிங்கிற விஷயம்லாம் உங்களை லைஃப்பில் வந்து நல்லாவே நடக்கும். அதை உங்களாலேயே ஃபீல் பண்ண முடியும். என்ன நீங்கள் இப்படி சொல்லிகிட்ருக்கீங்க, ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்க சொல்லி சொல்கிறீங்களா? அதெல்லாம் இல்லை. வயசான காலத்தில் அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க இருக்கட்டும்னு சொல்கிறேன். அதாவது உங்கள் சைடு ஃபினான்சியலாக சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் கூடவே நான் வந்து வச்சுட்டு இருந்தேன்னா அவங்க வந்து சொல்கிறாங்க டெக்னாலஜி ஓரியன்டாக நம்ம யூஸ் பண்ணி அப்டேட் ஆகி போயிட்டுருக்கோம். அவங்க அந்த காலத்து கதையவே சொல்லிகிட்ருக்காங்க, அந்த காலத்து புராணத்தையே பேசிகிட்ருக்காங்க. இந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. நானும் அது காதார கேட்டுட்டு தான் இருக்கேன். ஸோ அதெல்லாம் விடுங்க. ஸோ அவங்க அந்த காலத்து ஆளாக இருந்தாலும் அவங்க சாப்பிட்ட ஃபுட்டு எல்லாமே வேறு. ஸோ வயல்வெளியில் வேலை செஞ்சுட்ருந்து நிறைய டைம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வயலில் வரப்பில் வலிக்கு வலிக்கு விழுந்திருப்பாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே அவங்களுக்கு ஃப்ராக்சர்லாம் ஆனதே கிடையாது. அந்த காலத்தில் ஃப்ராக்சர் அப்படின்னு சொல்லி போய் கட்டு போட்டு வந்து கொண்டதே கிடையாது. அடிபட்டிருக்குது, மொக்கடி வலிக்குது, ரெஸ்ட் எடுப்போம், சரியாகும், அப்புறம் அந்த வலி இருந்துகிட்டே இருக்கட்டும், அப்படியே செய்வோம். இப்படி போயிட்டு இருந்த ஆட்கள் தான் நம்மளுடைய இதுக்கு முன்னத்த ஜென்ரேஷன். ஆனால் நம்ம அப்படி கிடையாது. சின்னதாக மழை துளி விழுந்து தூறல் விழுந்து ஒரு லைட்டாக பாசம் பிடிச்ச ஒரு இடத்துல இல்லை வெறும் தூறல் ஒரு சேரியில் கால் வச்சோம் அப்படின்னாவே வலிக்கு விட்டு விழுந்த வேகத்தில் காலில் போன்ஸ் ஃப்ராக்சர் ஆகிறதோ கை ஃப்ராக்சர் ஆகிறதோ நிறையாவே நடந்துகிட்ருக்கு. ஏன்னா நம்மளோட ஃபுட் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி. ஸோ அதை நம்ம எந்த குறையும் சொல்ல முடியாது. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அப்டேட் ஆகி போயிட்டுருக்கோம். இன்னமும் வந்து கையில் செக்கில் மாவாட்டக்கூடிய பழைய ஜென்ரேஷன் போன ஜென்ரேஷன் இருக்காங்க. இப்போ நம்ம கிரைண்டர் ஒரு வீட்டில் ஒரு கிரைண்டருக்கு 2 கிரைண்டர் வாங்கியிருந்தாலுமே அந்த ஒரு டைம் நம்ம விழுந்து ஏதாச்சும் ஃப்ராக்சர் ஆகிடுச்சுன்னா அந்த உள்ளே இருக்கக்கூடிய கிரைண்டருடைய கல்லை கூட தூக்க முடியாத அளவுக்கு நம்மளுக்கு இன்னும் பெயின் இருக்குதுன்னு சொல்லிட்டு கடையில் கொடுத்து மாவரைக்கிறவங்களும் இருந்துகிட்ருக்கோம். ஸோ இப்போ இவ்வளோ வேரியேஷன் இருக்கக்கூடிய ஒரு 2 ஜென்ரேஷன் ஆட்கள் ஒரே இடத்துல இருக்கிறதுங்கிறது உண்மையிலேயே மிகப்பெரிய சவால் தான். ஒரு ஒரு இடத்துலையும் நம்ம சுட்டி சுட்டி காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இப்படி இருக்காது, அப்படி இருக்காது, அப்படி இருக்காது, இப்படி இருக்காது. ஸோ அப்போ வந்து நம்ம அவங்க அதனால் வந்து கூடவே இருந்துகிட்டு இருந்தா என்ன ஒரே ஃபைட் சீனாக இருக்குது. ஸோ அப்படி நீங்கள் யோசிச்சிங்கன்னா உண்மையிலேயே உங்களுக்கு அந்த மாதிரி தோணுது அப்படின்னா அவங்கள தனியாலாம் விடாதீங்க, கூட வச்சுக்குங்க. ஃபினான்சியலாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஒர்க் பண்ணக்கூடிய உமனாக ஆகட்டும், ஜென் ஆகட்டும், அவங்க அப்பா அம்மாவுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும். ஏன்னா நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் பேரண்ட்ஸுங்கும் போது அதே இடத்த நம்ம அட்டன் பண்ணுவோம். அதே சேம் சுச்சுவேஷன் நமக்கும் வரும். அடுத்த டெக்னாலஜி எவ்வளோ தான் இம்ப்ரூவ் ஆகி போனாலும் நம்ம பசங்க வேறு வேறு வழியில் வேறு வேறு மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் செய்ய முடியாமல் சலிச்சு போய் நிற்கிறப்ப இதே மாதிரி சுட்டி சுட்டி காமிச்சிட்டே தான் இருக்க போகும். ஸோ அதாவது நீங்கள் நல்லா பார்த்துக்கலீன்னா உங்களை நல்லா பார்த்துக்க ஆள் இல்லைன்னு நான் உங்களை சுட்டி காட்டி சொல்ல வரலை. அது நடக்கிறப்ப நடக்கட்டும். இப்போ அதை பற்றி என்ன, அதெல்லாம் வேண்டாம். ஓகே, இதுதான் குடும்பம். ஸோ இவங்க எல்லாரும் நமக்கு முன்னாடி ஜென்ரேஷன் இருக்க வரைக்கும் நம்ம குழந்தைங்கள எவ்வளோ பாசமாக எப்படி வளர்ப்போம் யோசிச்சு பாருங்கள். ஒரு குழந்தை நம்மகிட்ட இருக்குன்னா அதை ஊட்டி பால் ஊட்டி சீராட்டி எப்படி வளர்ப்போம் இல்லையா? ஸோ அந்த பாசத்தை ஃபுல்லாக கொட்டுவோம் அவங்க மேலே. அவங்களுக்கு ஒன்றுனா அப்படியே துடிப்போம். அதே மாதிரி தாங்க நம்மளை வளர்த்தவங்களும் அதே மாதிரி தான் நம்மளை வளர்த்துருப்பாங்க. அதே மாதிரி தான் கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜி மாதிரியெல்லாம் இருந்திருக்காது. இதுக்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷன் இன்னமும் கஷ்டப்பட்டு தான் வளர்த்துருப்பாங்க. ஈவன் டெலிவரியிலேருந்து எல்லாமே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருந்திருப்பாங்க அவங்க. நம்மளை விடவே ரொம்ப 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 கஷ்டப்பட்ட ஜென்ரேஷன் அவங்களா இருப்பாங்க. ஸோ அவங்களோட வலிகள் அப்படிங்கிறது ஒரு கட்டத்துக்கு மேலே நமக்கு தெரிய வரும்போது அவங்க நம்ம கூட இல்லை அப்படிங்கும்போது நம்ம வந்து ஒன்றுமே பண்ண முடியாது.
இப்போவே நம்ம அதை புரிஞ்சுட்டு திரும்பவும் நான் சொல்கிறேன், அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய பிளேஸை நம்ம ஆக்கிரமிக்காமல் இருந்தால் போதும் ஃபஸ்ட்டு. இன்னொன்று, அவங்களுக்கு ஃபினான்சியலாக சப்போர்ட் பண்ணுவோம். நம்ம போவோம், ஆர்ஃபனேஜுக்கு கொண்டு போய் கொடுப்போம், எல்லா பக்கமும் போவோம், தான தர்மம் பண்ணுவோம். தனக்கு போக தான தர்மம் சொல்கிறோம் இல்லையா? ஸோ இது எல்லாமே நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் உங்கள் ஃபேமிலி, இல்லை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், குழந்தைங்க அப்படின்னு இருக்க தாண்டி வரும்போதே நெக்ஸ்ட் அப்படின்னு வெளியிலலாம் இல்லைங்க, அது உங்கள் அப்பா அம்மாவாகவோ அல்லது உங்கள் மாமனார் மாமியாராகவோ இருக்கட்டும், தயவு செஞ்சு இருக்கட்டும். ஓகேவா? ஸோ அப்படி நம்ம ஒருத்தரும் போயிட்டு இருந்தோம்னாவே இங்கே நிறைய இந்த ஆர்ஃபனேஜில் இருக்கவே இருக்காதுங்க. இந்த முதியோர் இல்லத்துக்கெல்லாம் நிறைய பேர் போகவே மாட்டாங்க. சரியா? ஸோ அதனால் இன்னைக்கு இந்த பதிவு உங்களுக்கு பதிவிடணும்னு தோணுச்சு எனக்கு. அதனால நான் மனசார சொல்கிறேன், ஃபினான்சியலாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா, அதாவது நம்ம திரும்ப திரும்ப இந்த மாதிரியே பேசிகிட்டு இருக்கோம், அவங்களுக்கு நம்மளை பிடிக்கல அப்படின்னு அவங்களே விலகி போனாலும் தயவு செஞ்சு அவங்களுக்கு ஃபினான்சியலாக சப்போர்ட் பண்ணுங்கள். போதும், அவங்களோட கடைசி காலத்துக்கு ஃபினான்சியல் சப்போர்ட்டாவது அட்லீஸ்ட் கொடுத்து, அப்பப்போ சின்ன சின்ன பாசமான வார்த்தைகள், கோபதாபங்கள் வரதான் செய்யும் வாழ்க்கையில். அவங்க கோபமாக பேசும்போது பேசிட்டு போகட்டுமே. அப்பா அம்மாவாக இருந்தால் கேட்டுக்க மாட்டோமா? அப்படியெல்லாம் நான் சொல்ல வரல. அப்பா அம்மாவாக இருந்தாலும் கோபமாக பேசும்போது ஒரு ஏஜுக்கு மேலே நமக்கு கோபம் வரதான் செய்யும். ஸோ எந்த அளவுக்கு நம்ம பொறுமையாக அமைதியாக போகணுமோ இருந்துக்குவோம். அதுக்கப்புறம் நார்மலாக இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் அவங்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வைப்போம். சும்மா 24 மணி நேரம் நம்மளாம் ஓடிட்டுலாம் இருக்க போகிறது இல்லைங்க. ஒரு 4 மணி நேரம் தூக்கம் போதுமா நைட்டு? இல்லை ஒரு 6 மணி நேரம் தூக்கம் போதுமா? நான் ரொம்ப பிஸி, ஓடிட்டே இருக்கேன், எங்கே போய் உட்காந்து பேசுகிறது அவங்ககிட்டலாம்? அதெல்லாம் இல்லவே இல்லைங்க. தயவு செஞ்சு அப்பா அம்மா விட்டு தூரமாக இருக்கீங்கன்னா டெய்லி ஒரு டைம் அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி பேசுங்க. அதுவே அவங்களுக்கு மிகப்பெரிய ஆறுதல். சாப்பிட்டீங்களான்னு கேளுங்க. பொண்ணுங்களா இருந்தால் மேரேஜ் பண்ணி வந்துட்டு ஹஸ்பண்ட் வீட்டையே கட்டிக்கிட்டு அழுதுட்ருக்காம, தயவு செஞ்சு ஒரு ஏஜுக்கு மேலே குழந்தைங்க வந்துட்டாங்க, அவங்களோட பிஸி, அந்த ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷன், அந்த வேலை இந்த வேலை, அதனால வர முடியல, பார்க்க முடியல, இது எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு செகண்ட் யோசிச்சு பார்த்து உங்களோட லைஃப்பில் ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் ஓட போகிறது கிடையாது. உங்கள் பேரண்ட்ஸுக்கு ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி ரெகுலராக சாப்பிட்டீங்களா, நல்லா தூங்குனீங்களா, உடம்புக்கு ஒன்றும் தொந்தரவு இல்லையா, ஒரு வேளை மெடிசின் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னா மெடிசின் எல்லாம் இருக்கா, கரெக்ட் டைம் போடுறீங்களா, வேறு ஏதாச்சும் என்கிட்ட சொல்லணுமான்னு கொஞ்சம் டைம் கொடுத்து அவங்கள பேச விடுங்க. அதை விட பெரிய மகிழ்ச்சி வேறு எதுவுமே இருக்க போகிறதில்ல. அது பையனாக இருந்தாலும் சரி, இல்லை பொண்ணாக இருந்தாலும் சரி. ஓகேவா? ஸோ இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. உங்களை பார்த்து உங்கள் பசங்க பொண்ணுங்க ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ ஜாயிண்ட் ஃபேமிலியே இருக்க வரைக்கும் நம்மளுக்கு இருந்த சேஃப்டி, அதனோட பலம் வந்து பார்த்திங்கன்னா தனியாக வரும்போது குறைஞ்சி போயிடுது. சுற்றி நடக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டே தான் இருக்கோம் இல்லையா? ஸோ எவ்வளோ நியூஸ் நம்ம பார்த்துட்ருக்குறோம் ஒரு விஷயத்துலையும். ஸோ இதுவே வந்து தாத்தா பாட்டி நம்ம பசங்க பிள்ளைங்களோட இருக்காங்க அப்படிங்கும்போது அது எந்த மாதிரி என்விரான்மெண்ட்டாக இருந்திருக்குன்னு நம்ம மேடை போட்டு பேச்சு நடத்தி எந்த பிரயோஜனம் இல்லை. ஒருத்தரும் மாறிக்கிங்க. திரும்பவும் சொல்கிறேன், அவங்களுக்கு கடைசி காலத்தில் ஃபினான்சியல் சப்போர்ட் கொடுங்கப்பா, போதும். அது போதும் அவங்களுக்கு. ஜஸ்ட் ஃபினான்சியல் சப்போர்ட். என் கூடவே நீ இருந்துட்டு 24 மணி நேரமும் நீ தனியாக எங்கேயுமே போகாதில்ல, நான் ஜாபுக்கு போகிறேன், கொஞ்சம் அவங்கள விட்டு தள்ளி தான் இருக்கணும், என்ன பண்ணுறது அப்படின்னா தயவு செஞ்சு மந்த்லி ஒன்ஸ் அவங்கள விசிட் பண்ணுங்கள். ரொம்ப போகவே முடியல, லீவ் போட்டு வர முடியல, மந்த்லி ஒன்ஸ் கண்டிப்பாக போய் விசிட் பண்ணி அவங்களுக்கான ஃபினான்சியல் சப்போர்ட் கண்டிப்பாக கொடுங்க. அதோட பெரிய புண்ணியம் கிடையவே கிடையாது. நீங்கள் எவ்வளோ பெரிய பாவங்கள் நம்மளுக்கே தெரியாமல் சொல்லுவாங்க, சின்னதாக ஒரு எறும்பு கொன்னா கூட அது பாவ கணக்கில் சேரும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன பாவங்கள், ஒரு கொசு அடித்தா கூட அது உயிரை கொள்ளக்கூடிய விஷயம்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அப்படி பார்த்தா அதுக்காக கொசு கடிக்குதுன்னு நம்ம அடிக்காமல் இருக்க முடியாது. அந்தளவுக்கு நான் பேச வரல. ஸோ அதாவது அதெல்லாமே சின்ன சின்ன பாவங்கள். அந்த பாவங்களை குறைக்கணும், புண்ணியமாக சேருங்க. ஓகே, அதன் பின்னாடி வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட புண்ணியம் அவங்களுக்கு போய் சேரட்டும். ஸோ எல்லோரும் நல்லா இருப்போம். நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள ஃபஸ்ட்டு நம்ம நல்லா பார்த்துக்குவோம். வெளியிலேருந்து யாரோ வந்து ஹெல்ப் பண்ணி வயசானவங்களுக்கு அப்படியெல்லாம் வேண்டாம். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய வயசானவங்க, உங்கள் கூடவே இருக்கக்கூடிய உங்களுடைய ரத்தம் அவங்கெல்லாம், சரியா? அவங்கள ஃபஸ்ட்டு பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்து போய்க்கலாம். சுற்றி எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் லைஃபுங்கிற ஒரே ஒரு தடவை தான். மனுஷ வாழ்க்கைன்றது ஒரு தடவை தான். ஸோ இந்த லைஃப்பில் நம்ம கடைசி வரைக்கும் ரொம்ப ஜாலியாக லக்ஸுரியாக இருந்துட்டு அப்புறம் வந்து பார்க்கும்போது, ச்சே
எவ்வளவும் பண்ணதை பார்க்கறதுக்கு இவங்க இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்ணி எந்த பிரயோஜனமே கிடையாது. நல்லா ஒரு 1/2 அன் ஹவர் தனியா உட்காந்து நான் சொன்ன விஷயத்த யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு எல்லாமே கரெக்ட்டுன்னு தோணும். ஓகேவா?